வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த ஃப்ரையை 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 400 கிராம் உருளைக்கிழங்க தோல் சீவி வாஷ் பண்ணிட்டு ரவுண்ட் பீசஸாக இந்த திக்னஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பருங்கதும் ஒரு 7லிருந்து 8 பல் பூண்டை தோலோடையே தட்டிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து கறிவேப்பிலை, இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு தண்ணியில் கட் பண்ணிப்பட்ட உருளைக்கிழங்க தண்ணியை நல்லா கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே நல்லா ஒரு பரட்டி விட்டுருங்க. இது கூட இந்த ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 5-6 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். இடையில ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. 6 நிமிஷம் கிட்ட ஆச்சு. உருளைக்கிழங்கு எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகி பாதி அளவுக்கு வெந்திருக்கு. லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தா தெரியும் பாதி அளவுக்கு வெந்திருக்கிறது. இந்த மாதிரி பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா தூள்லாம் சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்தோம்னா அந்த ஃப்ரை நல்லா வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலா பொடியை எல்லா உருளைக்கிழங்குலையும் கோட் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டாச்சு. அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்க்குறேன். நல்லா மணமாக இருக்கும். சேர்த்துட்டு தேவைப்பட்டால் 1/2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போ மறுபடியும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுறலாம். அடுத்து நீங்கள் ஸ்டவ்வை நல்லா கூட்டி வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். மூடி எதுவும் போட வேண்டாம். இடையில நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. கிழங்கு உடஞ்சிராம நல்லா மெதுவாக இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே 3 நிமிஷமாக நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்கள், வெளியில் நல்லா மொறுன்னு இருக்குது. கடைசி அதில் பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ஃப்ரை. பேபி பொட்டேட்டோ காரக்கறி பண்ண போகிறோம். எல்லா வகை குழம்பு சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குக்கரில் வாஷ் பண்ண 1/2 கிலோ பேபி பொட்டேட்டோ, ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு, கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி, நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வேக வச்சுக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. கிழங்கு குழையாம கரெக்டாக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா தோலை உரித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த கறியில் சேர்க்கறதுக்கு ஒரு பொடி வறுத்தரைக்கணும். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு இதனுடைய கலர் லைட்டாக மாறி வர வரைக்கும் மிதமான தீயில வச்சு வறுத்துட்டே இருப்போம். இந்த மாதிரி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகும் 4 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து வறுத்துக்கங்க. இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஆறுனதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை பவுடராக அரைச்சிக்கலாம். அடுத்து இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு,
கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு, அடுத்து கறிவேப்பிலை, கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துட்டு, இந்த வெங்காயத்தை 1 நிமிஷம் போல் வதக்கிட்டு இதில் நம்ம தோல் உரித்த உருளைக்கிழங்கு சேர்த்து, இது கூட நம்ம வறுத்து அரைச்ச பவுடரை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தோம். இப்போது இந்த பவுடருக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம சேர்த்த பவுடர் வந்து எல்லா கிழங்குலையும் நல்லா கோட் ஆயிடுச்சு. அடுத்து இதில் 2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 4லேருந்து 5 நிமிஷம் இந்த கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும். அப்பப்போ மட்டும் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. கிழங்கு உடஞ்சி போகாமல் மெதுவாக பிரட்டி விட்டுக்கணும். 5 நிமிஷமாக உருளைக்கிழங்கு மசாலாவோடு சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஈஸி டேஸ்டி பேபி பொட்டேட்டோ காரக்கறி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.